பராசரர் ஜோதிட மணிமன்றத்தின் அட்மின் ஜோதிட கலைஞானி பரமத்தி வேலூர் சந்திரன் ஐயா அவர்களுக்கும், அட்மின் சிம்மநாயகி கரூர் மணிமேகலை சகோதரி அவர்களுக்கும், அட்மின் ஜோதிட சாம்ராட் திண்டுக்கல் திரு ஹரிஹர சர்மா சுவாமி அவர்களுக்கும், மற்றும் குழுவில் உள்ள அனைத்து குருமார்கள் சகோதரிகள் அனைவருக்கும் கரூரிலிருந்து சந்திரா வரதராஜ் அடியனது அன்பான பணிவான இனிய வணக்கங்கள் அனைவருக்கும். இந்த ஜோதிட கருத்தரங்கத்தில் தலைமையேற்று நடத்தி தரும் ராசிபுரம் ஜோதிடர் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் அடியனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவரின் ஜாதகத்தில் கிரகங்களின் நிலை மாற்றத்தை ஏற்படுத்துவது தோஷமே என்ற தலைப்பிலும், மாற்றத்தை தருவது சந்தோஷமே என்ற தலைப்பிலும் கருத்தரங்கத்தில் கலந்து கொள்ளும் அனைத்து குருமார்கள் சகோதரிகள் அனைவருக்கும் அடியனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடியேன் ஒருவரின் ஜாதகத்தில் கிரகங்கள் நிலை தருவது சந்தோஷமே என்ற தலைப்பில் பேசுகிறேன். உலகின் உயிர்களை பிறப்புக்குள் கொண்டு வருவது முற்பிறப்பில் செய்த நல்வினை தீவினை என்ற இரண்டுமே ஆகும். ஏறத்தாழ மனித வாழ்க்கையும் ஒரு தொடர் ஓட்டம் போன்றதே அமைகிறது. இந்த தொடர் பயணத்தை ஜீவ யாத்திரை என்று கூறுவார்கள். ஆற்றோடு செல்லப்படும் கூழாங்கல் தேய்ந்து தேய்ந்து முனை மழுங்கப்படுவது போல் தமது வினை ஒளியை பெற்று விவேகம் மட்டுமே இறைவனோடு ஒன்றாக கலக்கிறார்கள். அவ்வாறு கலந்த பிறகும் கலப்பிற்கு பின்பும் இறை தத்துவமாக இருந்து உயிர்களை இயக்கமாக மிளிர்வது நவகிரகங்களாகும். நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் ஒன்று, பஞ்சபூதங்களும் இறைவனும் சந்தேகமற ஒன்றேதான். இதைத்தான் திருமூலர் மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைந்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே என்பார். ஒரு ஜாதகத்தில் கஜகேசரி யோகம், அதியோகம், சுனபா யோகம், மனவ யோகம், தூதர யோகம், கேமத்திர யோகம் மற்றும் ஆயிரக்கணக்கான யோகங்கள் அமைந்திருக்கின்றன. இவற்றை மிகவும் நுட்பத்துடன் கொண்டு பலன் பார்த்து கொள்ள வேண்டும். யோக சேர்க்கை கிரக சேர்க்கை அடிப்படையில் மட்டுமின்றி சார அடிப்படையிலும் கவனிக்க வேண்டும். உதாரணமாக, தனுசு லக்ன ஜாதகருக்கு புதன் 10ல் நின்ற பாக்கியாதிபதி சூரியன் சாரமாகி உத்திரம் நட்சத்திரத்தில் திசை நடத்தும் பொழுது தர்ம கர்மாபதி யோக பலன்களை வழங்குகிறது. இன்னும் ஜாதகங்களில் அம்சங்களில் அமர்ந்த யோகங்களை நிறைந்த பலன்களை வழங்கி இருக்கிறது. ஆனால் அவை வாழ்க்கையின் பிற்பகுதியில் தனது பலனை வழங்குகிறது. இதே போல சில ஜாதகங்களில் பெரிய யோகங்கள் இருந்தும் பயனில்லை என புரிந்து கொள்வதில் பார்க்கிறோம். ஆனால் ஆழ்ந்து நோக்கினால் அவர்கள் குடும்பத்தில் உள்ள யாரேனும் ஒருவருக்கு அந்த யோகம் நடைபெறுவதை காணலாம். உதாரணமாக, மீன லக்னம் கடகராசி 11ல் குரு ராகு. இந்த ஜாதகர் ஒரு ஏழை மெக்கானிக்காக இருந்து வந்தார். ஆனால் அவருடைய மூத்த சகோதரர் தொழிலில் திடீரென யோகத்தால் பெரும் பணக்காரர் ஆனார். அவரால் அவரது குடும்பம் வளர்ச்சியை அடைந்தது. அவரது சந்திரா லக்னத்திற்கு 11ல் வியாழன் அமர்ந்து அவர்களுக்கு 4 கேந்திர திசைகளிலும் கிரகங்கள் அமர்ந்தது பர்வத யோகம் அல்லது அஷ்டகிரி யோகம் பெற்றது இந்த யோகத்துக்கு காரணமாக அமைந்தது. இந்த யோகம் சந்திரனுக்கு 11ல் அமையப்பெற்றதால் மூத்த சகோதரருக்கு அந்த யோகம் இருந்ததால் இந்த ஜாதகருக்கு சந்தோஷமே. அதே போல ஒரு வீட்டில் அண்ணன் பெரிய பதவியில் இருந்தால் அந்த அடிப்படையில் அந்த வீட்டை சார்ந்த மற்றவர்களுக்கும் செல்வாக்கு செல்வம் அதிகரிக்க செய்வது மகிழ்ச்சியே. ஒரு மன்னராகும் யோகம் ஒருவருக்கு இருக்க வேண்டுமென்றால் அவரது ஜாதகத்தில் புதனும் சூரியனும் 1, 4 என்று இணைந்திருக்க வேண்டும். அல்லது சூரியனும் சந்திரனும் ஒன்று கூடி 2, 9 அல்லது 10ஆம் இடத்தில் இருக்க வேண்டும். இப்படி அமைந்தால் அந்த ஜாதகம் ராஜயோக ஜாதகம் என்று ஜாதக அலங்காரம் கூறுகிறது. புதனும் சூரியனும் விரும்பி 4 ஒன்றில் இருந்தால்
அதாவது ஒரு அரசருக்கு உண்டான ஒரு மதியும் கதிரும் உடன் கூடி இணையா தன்மையாக இருக்கும் பொழுது இரண்டில் இருக்க ஜென்மத்தில் இரண்டில் இருக்க கீர்த்தியுடன் ராகு ஆறிலிருந்து அதற்கு கேந்திரத்தில் குரு நின்றால் அதற்கு அஷ்டலட்சுமி யோகம் என்று பெயர். திரண்ட செல்வமும் செழிப்பும் ஜாதகருக்கு வரும் பொழுது மகிழ்ச்சியே. மேலும் ஒருவர் ஜாதகத்தில் 6, 12 வீடுகளில் அந்த அதிபதிகள் ஒன்று கூடி மறைவு ஸ்தானங்கள் இருப்பது விபரீத ராஜயோகம். லக்கணத்திலிருந்து லக்னாதிபதி அந்த வீட்டுக்குடையின் உச்சமாக இருந்து கேந்திரத்தில் இருந்தாலும் அல்லது திரிகோணத்தில் இருந்தாலும் ஒருவருக்கு ராஜயோகத்தை வழங்குவது அந்த ஜாதகருக்கு மகிழ்ச்சியே என்போம். ஒருவரின் ஜாதகத்தில் கிரகங்களின் நிலை மாற்றத்தை தருவது சந்தோஷமே என்பதற்கு உதாரணமாக மற்றும் ஒரு ஜாதகம். நடுவர் அவர்களே, ஒரு ஜாதகம், பெண் ஜாதகம். ஜாதகி தனுசு லக்கணம், மேசராசி, அஸ்வினி நட்சத்திரம். லக்கணத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கேது, 7ல் ராகு. 7ன் அதிபதி புதன் அஸ்தமனம் ஆகவில்லை என்றாலும் கேதுவுடன் இணைந்து இருப்பது, 7ல் ராகுக்கள் இருப்பது கலத்திர தோஷம். ராசிக்கு 7ல் உச்ச சனி. இதனால் இந்த ஜாதகிக்கு திருமண வாழ்க்கை பாதிக்கும்படி இருந்தாலும் நவாம்ச லக்கணத்தில் 2, 7 பாவங்கள் சுக்கிரன் முழு பலம் பெற்று இருப்பதால் லக்கணம் குருவின் பார்வை பெறுகிறது. எனவே இந்த கிரகங்களின் மாற்றத்தால் அந்த ஜாதகியின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே வாழ்கிறார்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் 5, 7 கூடிய அதிபதிகள் புதனோடு கூடி அவர்களில் ஒருவர் உச்சம் பெற்று 9க்குரியவன் சுபராகி தன் சொந்த வீட்டில் குரு வீட்டுக்கு 5ல் புதன் இருக்க லக்னாதிபதி பலமற்று இருந்தாலும் 11ல் குரு இருந்து 5ல் புதன் இருந்து லக்னாதிபதி வலுத்திருந்தாலும் சந்திரன் சுக்கிரன் கூடி நட்பு வீட்டில் இருக்க பாக்கியாதிபதி செவ்வாயை பார்த்தாலும் பாக்கியாதிபதி பலம் பெற்று இருந்தாலும் 3 குடியோன் அல்லது ஒரு பாவியாவது 4ஆம் இடத்தில் இருக்கும் ஒரு உச்ச கிரகத்தோடு கூடியிருந்தாலும் அந்த ஜாதகர் மகிழ்ச்சியாகவே இருப்பார். எனவே ஒருவரின் ஜாதகத்தில் கிரகங்களின் நிலை மாற்றத்தை ஏற்படுத்துவது சந்தோஷமே. அனைவருக்கும் நன்றி. இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு வாய்ப்பளித்த அட்மின் ஜோதிட கலைஞானி சந்திரன் ஐயா அவர்களுக்கும், நடுவராக வீட்டிற்கும் ராசிபுரம் ஜோதிடர் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் குழுவில் உள்ள அனைத்து குருமார்கள் சகோதரிகள் அனைவருக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.